வீட்டில் அப்பா அண்ணா எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. இவன் இன்னும் எண்ணெய் வாசனம் கூட இல்லாமல் சின்னவன் இப்படி இருக்கிறானே. எப்போதான் பொறுப்பு வந்து வேலைக்கு போவானோ தெரியலையே. வேலைக்கு எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகேஷன் போடுறான். ஆனால் யாரும் கூப்பிட மாட்டேன்றாங்களே. படித்த படிப்புக்கு தான் வேலை இல்லை, வேற எதனா வேலைக்கு போடான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றானே. இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டே ஏமந்து எந்திரா மேலே. இந்த ஸ்டோரியோட ஹீரோ இவர் தாங்க. இவர் ஒரு விஐபி, வேலை தேடிக்கிட்டு இருக்க ஒரு இன்ஜினியர்னு சொல்லலாம். இவரும் பல இடத்துல அவரோட சிவியை ஷேர் பண்ணிவிட்டு போஸ்டிங் ஏதாச்சும் வராதான்னு வெயிட் பண்ணின்னு இருக்கார். இன்னும் அவருக்கான சான்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனால் கரண்ட்டாக இவருக்கு அவங்க வீட்டில், சரௌண்டிங்கில், ரிலேட்டிவில் எல்லா இடத்துலையும் அவருக்கு கிடைக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் வேலைக்கு போகல? இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் அவருக்கு தற்செயலாக நடக்கிறது கூட அவருக்கு சாதகமாகவே இல்லை. அப்படி ஒரு நாள் என்ன நம்ம மேலே ஒரு வீட்டுக்கார் கூட கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேந்து. மாட்டினாண்டா ஒரு நீட்டு பொம்மை. யாரா இவன்? பார்க்க சைனா குட்டி மாதிரியே இருக்கான். கலை வணக்கம் பையா. எனக்கா? ஆமாம் பையா, உனக்கு தான். இவனாச்சும் எனக்கு மரியாதை தரானே. சரி வா பையா, நல்லா இருக்கியா? நிம்மல் இருக்கிறவரே எனக்கு ஒரு குறை இல்லை பையா. பாசக்காரனா இருக்கியடா. அப்புறம் சொல்லு பையா. பையா, நான் செயின் பாலிஷ் போடுறேன் பையா. நிம்மல் வீட்டில் செயின் இருக்கும்னு தோணுது பையா, அதை எத்துன்னு வாங்கோ. என்னடா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற? உங்கள் பிரகாச முகம் பார்த்தா உள்ளே இருக்குன்னு தோணுது பையா, எத்துன்னு வாங்கோ. அதெல்லாம் வேணாம் போடா. நானே எங்கள் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். பையா, இந்த பாலிஷ்க்கு அப்புறம் பாருங்கோ உங்கள் ஒளிமையான எதிர்காலத்தை. எங்கள் அம்மா திட்டுவாங்க, காசு வேறு இல்லை, போ. இந்த தம்பி மேலே நம்பிக்கை வை பையா, நான் ஃப்ரீயாக பாலிஷ் பண்ணி போட்டு தரேன். ஃப்ரீயாவா? சரி, வரது ஏன் விடணும்? அப்படி சொல்லு பையா. இங்கே இரு, நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த செயின் தான் பாலிஷ் பண்ணணும், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வை. தண்ணி வேணுமா? தண்ணீர் இதா பையா? இதோ இருக்கு பாரு, எடுத்துக்கோ. செயின் கொடு பையா. இந்தா செயின், பார்த்து பாலிஷ் போடு. டீக்கே பையா. ஒழுங்காக பாலிஷ் போட்டு தருவானா இல்லையான்னு தெரியலையே. டேய், என்னடா மஞ்சள் கலரில் வருது? ஏய், என்னடா புகை வருது, நுர தள்ளுது. நொரே நல்லது பையா, விளம்பரத்துலலாம் பார்த்தது இல்லையா? நுரையா? அது துணிக்கு இல்லை. ஃபினிஷ் பையா, இந்தாங்கோ வச்சுக்கோங்கோ, நான் கிளம்புறேன். டேய், முடிச்சிட்டியா? டேய், என்னடா அங்கங்கே கருப்பாக இருக்கு? பையா, திருநீர் போடு பையா. டேய், என்னடா சொல்கிற? போட்டு நல்லா தேய் பையா, அப்புறம்தான் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். பையா, நான் கிளம்புறேன் பையா. டேய், எங்கடா கிளம்புற? நீ ஏன் எனக்கு திருநீல தேய்ச்சி கொடுத்துட்டு போகிற? எனக்கே விபூதி அடிக்கலான்னு பார்க்குறான். ஒழுங்காக தேய்ச்சி தராமல் மட்டும் இருக்கட்டும், இருக்கு அவனுக்கு. திருநீர் கொடு பையா. இந்த அப்படி. இந்தா பையா. டேய், அப்படியே தாண்டா இருக்கு. வெயிட் வேறு கம்மியான மாதிரி இருக்கு.
வண்டி சவுண்டு கேட்குது, பார்த்தல. என்ன ஈமேனே, என்னை விட்டு பிஸ்னஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்க? உள்ள எடுத்துட்டு போய் பாரு பையா, உண்மை என்னன்னு உனக்கே புரியும். என்ன புரியும்? என்னடா உனக்கு புரியணும்? ஹீமன், என்ன நடக்குதுங்க? இவன் தான் அவன் பாலிஷ் போகிறேன்னு அங்கேருந்து வந்தான். நான் உள்ளே போய் செயின் எடுத்துகிட்டு வாங்க, சரி நான் அதுக்குள்ளே வந்து போட்டு தரேன்னு சொல்லி என்னத்தையும் ஊற்றினா செயின் கருப்பாகி போச்சு. இங்கே பேர் என்னென்னவோ போட்டு தேய்ச்சான், ஃபுல்லாக போயிடுச்சு. ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. என்ன பண்ணானே தெரில. பையா, சைனீஸ் பையா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? பையா, நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணும் பையா. நல்லது பண்ணுவியா? இல்லையே, பையா. தப்பா இருக்கே ரொம்ப. உண்மையை சொல்லிடு. தலை நல்லா விசாரி தலை அவனை. இரு ஈமேனே, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் பண்ணலை பையா. ஏதோ பண்ணியிருக்க, உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா ஒரு ஊனி உன்னை சொல்ல வைப்பேன். உண்மையை சொல்லு. என் தலைக்கு தில்லு பார்த்தியா? நல்லா விசாரி தலை அவனை, போடு தலை. சாப் சாப், நான் ஒன்றும் பண்ணலை சாப், உண்மையை சொல்லிடுறேன். டேய், உண்மையை சொல்றா. பையா, உங்ககிட்ட செயின் வாங்கும் பையா. அதை என்ன பண்ணுன்னா ஒரு சொல்யூஷனில் போட்டு முக்கி செயின் பாலிஷ் போட்டு தரும். அதனால உனக்கு என்னடா யூஸ்? நாங்கள் போடுற செயின் பாலிஷில் ஒரு ஆசிட் இருக்கும் பையா. அது செயினில் படும்போது கீழே செடிமெண்ட் ஆகும். அதில் கோல்டு வரும் பையா. அதெல்லாம் எடுத்து விற்று நாங்கள் பொழைச்சிப்போம். பையா, எங்களை விட்டுடு பையா. பையா ப்ளீஸ் பையா, விட்டுடு பையா. உடியமான இவன் இன்னைக்கு நான் அடிச்சு காலி இரு தலை, பண்ணிடுறேன். மேலே கையை வைக்க வேணாம். ஒரு சிட்டிசன் மேலே இன்னொரு சிட்டிசன் கை வைக்கிறது தப்பு. இவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம், அவங்க பார்த்துப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்கேம் அங்கங்கே நடக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் அதை பற்றி ப்ராப்பராக ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ இது மாதிரி யாராச்சும் பாலிஷ் போடுறேன்னு வந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் அலர்ட்டாக இருக்கணும். கம்மி விலைக்கு பண்ணித்தரேன், ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு யார் சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க வேணாம். குறிப்பாக லேடிஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம பொருளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ப்ளஸ் இது மாதிரி அன்னோன் ப்ளஸ் டவுட்டான ஆளுங்க ஊருக்கு வந்தால் ப்ராப்பராக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்காம அவங்க மேலே கை வைக்காம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்களை தனியாக ஹேண்டில் பண்ணாதீங்க. நியர்பையில் இருக்க பீப்புளுக்கு ஒரு வே ஆஃப் அலர்ட் சைன் கொடுங்க. நெக்ஸ்ட் அவங்கள வச்சு இவங்களை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. சேஃபாக இருங்க, எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கோங்க.